Hi student, welcome to all. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் சாப்டர் 1 an introduction to computer ஸோ அப்படிங்கிற லெசன்ஸை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 11th ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மை ஹார்ட்டி விஷஸ் ஃபார் யுவர் பெட்டர் ஃப்யூச்சர் அண்ட் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் சாப்டர் 1 வந்து கம்ப்யூட்டர் பற்றி உண்டான இன்ட்ரோடக்ஷன், அதோட பார்ட் 1 வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர்னால் என்ன, கம்ப்யூட்டருக்கு உண்டான டெஃபினேஷன் பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அதாவது கம்ப்யூட்டரோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த கம்ப்யூட்டருங்கிற மிஷின் எப்படிலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த லெசன்ஸில் நம்ம படிக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கம்ப்யூட்டர் இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஈஸ் an எலக்ட்ரானிக் டிவைஸ். இது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னா என்ன? ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு கரண்ட்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற ஒரு மிஷின், அதாவது மேடப் ஆஃப் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் அண்டு மதர் போர்ட்ஸ். ஒரு மதர் போர்டு, அதுக்குள்ளே நிறையா சர்க்கியூட்டு, ஸோ இதெல்லாம் வச்சு க்ரியேட் பண்ணுற ஒரு டிவைஸ். சர்க்கியூட்டுன்னா என்ன சார்? அந்த சர்க்கியூட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட் சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளாக் கலர்லலாம் இருக்கும், அந்த க்ரீன் கலர் போர்டில் ஒரு பிளாக் கலரில் பின்னெல்லாம் இருந்து குத்தி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து மேடப் ஆஃப் மதர் போர்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் சிப்ஸ் அப்படிங்கன்னு சொல்லுவோம். ஸோ இதனால் ஆன ஒரு மிஷின் தான் கம்ப்யூட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு, the word computer is derived from the word compute. ஸோ இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்டையே எதுலேருந்து டெரைவ் பண்ணாங்க அப்படின்னா கம்ப்யூட் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வார்த்தையை டெரைவ் பண்ணாங்க. ஸோ அப்போ இந்த மிஷின் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா கம்ப்யூட்டிங் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிஷின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கம்ப்யூட்டருங்கிற மிஷின் பார்த்திங்கன்னா ஹியூமனோட ஒர்க் டென்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், சரியா, எரர்ஸ், மேனுவல் எரர்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு மிஷின் இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படிங்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது தான். இது நாளடைவில் அப்படியே அதோட அட்வான்டேஜஸ், அதோட ஸ்கோப் எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸோ நிறைய பர்பஸ்க்காக இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனாலும் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு மிஷின் ஸ்பெஷலி மேட் ஃபார் ரெடியூசிங் த ஹியூமன் எரர்ஸ் அண்டு டெவலப் த கம்ப்யூட்டிங் ஒர்க். ஸோ இதுக்காக தான் கம்ப்யூட்டருங்கிற ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இட் பெர்ஃபார்ம்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். இந்த ஆரம்ப காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட கம்ப்யூட்டர் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உருவாக்குனாங்க. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஒர்க்கை கேரி அவுட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கம்ப்யூட்டர். ஸோ அது நாளடைவில் இன்னும் அது நிறையா அட்வான்டேஜஸ்லாம் மாறி நிறைய பர்பஸ்க்காக இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்தது என்ன சார் இன்னொரு பர்பஸ், கம்ப்யூட்டரோட பர்பஸ்ன்னு என்ன அப்படின்னா ஸ்டோரிங் டேட்டா. அதாவது ஒரு டேட்டா, ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோரிங் அப்படின்னா ஹோல்டிங் த டேட்டா அட் ஃப்யூச்சர் யூஸ். அதாவது இன்றைக்கி ஒரு டேட்டாவை ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டேட்டாவை எத்தனை வருஷம் வேணாலும் கழித்து வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டேட்டாவை எடுத்து நம்மளால் பார்த்துக்க முடியும். அண்ட் ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக ஒரு டேட்டாவை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் ஸ்டோரிங் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, இட் இஸ் வெரி ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும்.
நம்ம ஹியூமன் வந்து நார்மலாக ஒரு கால்குலேஷனை போடுறதுல 0.001% டைம் கூட அது எடுத்துக்காது. ஸோ நம்ம நிறைய கால்குலேஷனுக்கு டைம் எடுத்துக்கும். பட் இந்த கம்ப்யூட்டர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் அட் த சேம் டைம் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அக்யூரேட்டான ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு மிஷின். நம்ம பார்த்துருப்போம் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர், சார்லஸ் பேபேஜ் இஸ் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம எல்லாருமே சின்ன கிளாஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ எதுக்காக ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டருங்கிறது சார்லஸ் பேபேஜ் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு மிஷின் உருவாகிறதுக்கு முன்னாடியும் கம்ப்யூட்டிங் பர்பஸ்க்காக நிறைய டிவைசஸ் எல்லாம் ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அந்த டிவைசஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரோட பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்காது. ஸோ அதாவது சிம்பிளாக ஒரு பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிஷினாக தான் இருக்கும். பாஸ்கல் அப்படின்னு ஒருத்தர் வந்து ரொட்டேட்டிங் வெல் கால்குலேட்டர், பாஸ்கல் மிஷின் அப்படின்லாம் நிறையா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் அந்த டிவைசஸ் வந்து யூஸ் ஆகும். ஆனால் இந்த சார்லஸ் பேபேஜ் கண்டுபிடிச்சது அனலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்னு ஒரு மிஷினை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரோட ஸ்ட்ரக்சர், அதாவது பேசிக் பிரின்சிபல்ஸ் வந்து அப்போவே இவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட் அப்படிங்கிற பேசிக்ஸில் இந்த டிவைசஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் ஆல்சோ இதில் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அப்படிங்கிற ஒரு யூனிட், அதாவது கால்குலேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ALU அப்படிங்கிற ஒரு யூனிட்டை அந்த மிஷினில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ அந்த லாஜிக்கை வச்சு தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கம்ப்யூட்டர் கொண்டு ஃபங்க்ஷன் ஆகுது. அப்படிங்கிறனால இவரை ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் கம்ப்யூட்டர் பற்றி உண்டான பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டர் இஸ் an electronic device. The word computer is derived from the word compute. It performs mathematical operations like addition, subtraction, multiplication and division, and also storing data for the future use. It executes very faster and accurate. Charles Babbage is a father of a computer. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் பற்றியான பேசிக் இன்ட்ரொடக்ஷன். சரிங்களா? இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டெஃபினேஷனுக்கு வந்துட்டிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஜெனரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு மிஷின் முதல்ல எப்போ உருவாக்குனாங்க, அன்னைக்கில் இருந்து இன்றைக்கி அப் டு டேட் வரைக்கும் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் அப்படியே இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர் அப்படியே தான் ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சாங்களா, இல்லை அது ஃபர்தராக சம் டெவலப்பிங் ஸ்டேஜை தாண்டி வரும்போது எப்படிலாம் மாடிஃபை ஆகி இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்கிற கான்செப்ட் தான் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். அதாவது கம்ப்யூட்டரோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எப்படிலாம் உருமாறி எப்படிலாம் டெவலப் ஆகி வந்திருக்கு. சரிங்களா? இதை மொத்தம் பார்த்திங்கன்னா 6 ஜென்ரேஷன்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்டு ஜென்ரேஷன், ஃபோர்த்து ஜென்ரேஷன், ஃபிஃப்த்து ஜென்ரேஷன், சிக்ஸ்த்து ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 6 டியூரேஷனாக பிரிச்சுருக்காங்க. இந்த 6 டியூரேஷன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு கம்ப்யூட்டர் ஒவ்வொரு டெவலப்பிங் பண்ணி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜுக்கு மாறி வந்திருக்கும். இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர் லெவலுக்கு வந்திருக்கும். ஸோ அது என்னங்கிறது ஒன்றுனா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். அதாவது கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு மிஷின் எப்போ வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட நியர்பை 1940ஸ்க்கு அப்புறம் தான். 1940ஸ்க்கு அப்புறம் தான் இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற மிஷின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிச்சது. ஸோ அதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 1942லேருந்து 1955 வரைக்கும் இருக்கிற டியூரேஷன் பீரியடை ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் பீரியட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் காம்போனண்ட்டாக என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வேக்கம் டியூப்ஸ். இந்த வேக்கம் டியூப்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை டிசைன் பண்ணாங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வேக்கம் டியூப்ஸ். இதெல்லாம் இப்போ கிடையாது. ஸோ இது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஒரு டிவைஸு. இப்போ எல்லாமே நம்ம வேறு டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிக்கு வந்துட்டோம்.
இருந்தாலும் அந்த ஜென்ரேஷன் பற்றி பார்க்கும்போது இந்த வேக்கம் டியூப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு பல்ப் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் வேக்கம் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேக்கம் டியூப்பை வச்சு தான் இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட் அவங்க டிசைன் பண்ணாங்க. சரிங்களா? இந்த வேக்கம் டியூப் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரை டிசைன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் வந்து வெரி பிக் இன் சைஸில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். எவ்வளோ பெருசு சார் அப்படின்னு கேட்டதுன்னா, ஒரு ரூம் சைஸுக்கு இந்த கம்ப்யூட்டர் இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா, ஸோ அப்படி தான் ஒரு ரூம் பெருசு இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இட் கன்சியூம்டு மோர் பவர். இப்போ அவ்வளோ பெரிய மிஷின்ஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பவர் சப்ளை, கரண்ட், எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப நிறைய எலக்ட்ரிசிட்டி வந்து அது எடுத்துக்கிச்சு. மால் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட். இந்த வேக்கம் டியூப்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் ஒர்க் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அது ஹீட் ஆகும். அது ஹீட் ஆகும்போது என்னாகும், அந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் இருக்கிற வேக்கம் டியூப்ஸ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஹீட் ஆகிட்டே இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா சில இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தப்பாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. தட் இஸ் மால் ஃபங்க்ஷன். சரியாக ஒர்க் ஆகிட்ருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா தப்பாக ஒர்க் ஆகும். திடீர்னு ஒரு சில வேக்கம் டியூப் ரிப்பேர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அது வரைக்கும் கம்ப்யூட்டர் மறுபடியும் தப்பாக ஒர்க் ஆகும். இதை தான் மால் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூ டு ஓவர் ஹீட் இட் ப்ரொடியூஸ் மால் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மெஷின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு. மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா, இப்போ லாங்குவேஜஸில் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. ஒன்று ஹியூமன் இன்டர்ஃபேஸ் லாங்குவேஜ். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் இன்டர்ஃபேஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஒருத்தர் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக, நான் சொல்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக, நீங்கள் சொல்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சில லாங்குவேஜஸை நம்ம பேசுகிறோம். ஸோ இதுக்கு பேர் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுன்னா, ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நமக்கு யூஸ் ஆகும். கம்ப்யூட்டர்கிட்ட முன்னாடி போய் நம்ம உட்காந்துட்டு இதை செய் அதை செய் அப்படின்னு சொன்னாலாம் அதுக்கு புரியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம பேசுகிறது கேட்குற கெப்பாசிட்டிலாம் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த கம்ப்யூட்டர் என்ன ஒர்க்கை பண்ணணுமோ அந்த ஒர்க்கை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, த்ரூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலிமா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் கொடுப்போம். அப்போ என்ன ஆகும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அந்த கம்ப்யூட்டர் வாங்கிட்டு ஸோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்களோ அந்த ஒர்க்கை பண்ணும். ஸோ அதுக்கு யூஸ் ஆகிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் நவ்வேடேஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்காது. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருந்தது, அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருந்தது. இந்த மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் நோ லெட்டர்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற ஏபிசிடி லெட்டர்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இந்த மெஷின் லாங்குவேஜ் ஒன்லி 0வும் 1ஐயும் வச்சு எழுதுகிற லாங்குவேஜ். 0s and 1ஸை மட்டும் யூஸ் பண்ணி அந்த கோடிங்ஸ் எழுதுவாங்க. ஸோ அதுக்கு பேர் மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெஷின் லாங்குவேஜை மட்டும்தான் இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை வேர்டாவோ இல்லை வாய்ஸாவோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு புரியாது. ஸோ அதுக்கு அப்போ இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகணும் அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிறதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எப்படி கொடுக்கணுன்னா மெஷின் லாங்குவேஜில் தான் கொடுக்கணும். மெஷின் லாங்குவேஜ் அப்படிங்கிறது 0s and 1s. அப்போது அந்த மெஷின் லாங்குவேஜ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம லேர்ன் பண்ணணும். அந்த கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச மெஷின் லாங்குவேஜை அந்த கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணுற ஆப்ரேட்டருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த கம்ப்யூட்டரை நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். எல்லோரும் அந்த கம்ப்யூட்டரை ஒர்க் பண்ண வைக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் இருக்கிற டிமெரிட்ஸ், நிறைய டிமெரிட்ஸ். அப்போ வந்து ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜ், ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு மிஷின் ஸ்டார்டிங் காலகட்டம் அவ்வளோதான். ஸோ அதில் இந்த மாதிரிலாம் ஒரு கம்ப்யூட்டரை ரெடி பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இனியா, எட்வா, யூனிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்டு கால்குலேட்டர், அதை தான் இனியான்னு சொல்லுவாங்க. எட்வா அப்படின்னா யூனிவாக் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். இந்த கம்ப்யூட்டர் எப்படி இருக்குங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இனியா வெயிட்டட் அபவுட் 27 tons, 27 டன் வெயிட் இருக்குமா அந்த கம்ப்யூட்டர். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 feet into 100 feet into 3 feet அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹைட்டு வந்து 8 அடி இருக்கும், பிரெத் வந்து
100 அடி லென்த் வந்து 100 அடி இருக்கும், பிரெத் வந்து 3 அடி இருக்கும். அந்த சைஸில் இருக்குமா அந்த கம்ப்யூட்டர். கன்சியூம்டு அரவுண்ட் 150 வாட்ஸ் ஆஃப் பவர். 150 வாட்ஸ் பவர் எடுத்துக்குமா இது ஆப்ரேட் ஆகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் இனியா பற்றி உண்டான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் ஜென்ரேஷன் போவோம். இந்த செகண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது 1955 இருந்து 1964 வரைக்கும் இருக்கிற டியூரேஷனை செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் நம்ம யூஸ் பண்ண வேக்கம் டியூப்ஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதெல்லாம் நிறைய ஹீட் ஆகும், சம்டைம்ஸ் ஸ்மால் ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கு மாற்று வழி என்ன அப்படிங்கிறத யோசிச்சு அந்த வேக்கம் டியூப்க்கு பதிலாக இந்த செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. டிரான்சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள் பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டிரான்சிஸ்டர். சின்னதாக ஒரு இது மாதிரி சிப் மாதிரி இருக்கும், அதில் 3 பின் வந்து லெக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் டிரான்சிஸ்டர். இது பார்த்திங்கன்னா சைஸில் நம்ம வேக்கம் டியூப்போட ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா லெஸ் பவரை தான் எடுத்துக்கும். வேக்கம் டியூப்போட கம்மியான எலக்ட்ரிசிட்டி பவர் இருந்தாவே இது ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் ஆல்சோ இது வந்து அவ்வளோவா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது கம்பேர்டு டு வேக்கம் டியூப். ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, த கம்ப்யூட்டர் சைஸ் கோயிங் டு பி ரெடியூஸ்டு ஆஸ் ஸ்மாலர் கம்பேர்டு டு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனை விட இந்த ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து சைஸில் கொஞ்சம் சின்னதாச்சு. எதனால்? வேக்கம் டியூப்க்கு பதிலாக நம்ம டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணதுனால சர்க்யூட்டோட சைஸ் ரெடியூஸ் ஆச்சு, அண்ட் ஆல்சோ கம்ப்யூட்டரோட சைஸும் ரெடியூஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு ஜென்ரேட்டட் லெஸ் ஹீட். அது வேக்கம் டியூப்பை காட்டிலும் இது வந்து ரொம்ப கம்மியான பவர் தான், ஹீட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி கன்சியூம்டு லெஸ் பவர், கம்மியான எலக்ட்ரிசிட்டி பவரை தான் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பஞ்சுடு கார்ட்ஸ் வேர் யூஸ்டு. இந்த பஞ்சுடு கார்ட்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மானிட்டர் கீபோர்டு அப்படிங்கிற டிவைஸ் எல்லாம் கிடையாது. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கம்ப்யூட்டரில் தான் மானிட்டர் இருக்குது, கீபோர்டு இருக்குது. இன்புட் கொடுக்கறதுக்காக நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணுறோம், அவுட்புட்டை நம்ம பார்க்குறதுக்காக மானிட்டர் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் தேர் இஸ் நோ மானிட்டர், தேர் இஸ் நோ கீபோர்ட் ஃபார் இன்புட் அண்ட் அவுட்புட் பர்பஸ். என்ன சார் சொல்கிறீங்க, கீபோர்டும் கிடையாது மானிட்டரும் கிடையாது அப்படின்னா அப்போ அந்த கம்ப்யூட்டருக்கு எப்படி இன்புட் கொடுத்தாங்க, எப்படி அது ரிசல்ட்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, எப்படி அது அவுட்புட்டை நம்ம பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் எல்லாத்துலேயுமே இன்புட் கொடுக்கறதுக்கு பஞ்சுடு கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு அட்டை மாதிரி இருக்கும். அந்த அட்டையில் நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து ஹோல்ஸ் ஒரு பஞ்ச் பண்ணி அந்த பஞ்சை வந்து அந்த மிஷின்கிட்ட அந்த அட்டையை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கார்டில் இருக்கிற பஞ்சஸை ரீட் பண்ணிட்டு அதில் நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோங்கிறத அந்த கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு இமேஜினேஷன் தான், நீங்கள் வந்து கொஞ்சம் இமேஜினேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஏடிஎம் கார்டை உள்ளே செருவின உடனே அது ஏடிஎம் கார்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை ரீட் பண்ணி நம்ம தான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்குது இல்லையா. அந்த மாதிரி ஒரு பஞ்சுடு கார்டுன்னு ஒன்று. அந்த பஞ்சுடு கார்ட்ஸை வந்து நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அந்த கார்டில் இருக்கிற பஞ்சஸ் வச்சு நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். சரி, அவுட்புட் எப்படி சார் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் அவுட்டாக ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ முன்னெல்லாம் இப்போல்லாம் நம்ம அவுட்புட்டை வந்து ஸ்க்ரீனில் மானிட்டரில் பார்க்குறோம். பட் ஆரம்ப காலகட்டத்திலலாம் என்ன கால்குலேஷன் போட்டாலும் சரி அந்த கால்குலேஷனுக்கு உண்டான அவுட்புட்டை ஒரு பிரிண்ட் அவுட்டாக தான் வெளியில் எடுத்து பார்த்தாங்க. ஸோ பிரிண்ட் அவுட்ஸ் அண்ட் பஞ்சுடு கார்ட்ஸ் தான் இன்புட் அண்ட் அவுட்புட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப்டு. ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜர் சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டரில். ஸோ எதுக்காக சார் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொரு டிவைஸஸும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக சாஃப்ட்வேர் இருக்கும். இப்போ நான் இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா இன்புட் டிவைஸஸ் கிட்ட டைரெக்டாக நான் போய் இன்புட் கொடுக்கணும். அவுட்புட் வருதுன்னா டைரெக்டாக நம்ம அவுட்புட் டிவைஸஸ்லேருந்து போய் நம்ம அவுட்புட்டை வாங்கணும். ஸோ இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு எந்த சாஃப்ட்வேரும் கிடையாது. சரிங்களா. கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறவரே தான் ஒவ்வொரு டிவைஸஸ்க்கும் நேரடியாக போய் இன்புட் கொடுக்கணும். சரிங்களா. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுனால கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண ஆப்ரேட்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதுக்கு மாற்று வழி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிவைஸஸ்க்கும் நம்மளாக நேரடியாக போய் ஒர்க் கொடுக்காம இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையும் ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் நல்லா இருக்குமே. ஸோ அப்படிங்கிற மோட்டிவில் உருவாக்கப்பட்டது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிற சாஃப்ட்வேர் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் அது வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். நம்ம வந்து ஒர்க்கை டைரெக்டாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிட்ட சொன்னால் போதும், அந்த ஒர்க்கை அது என்ன பண்ணிக்கும் கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற ஸ்பேர்ஸ்க்கு வந்து பிரித்து கொடுத்துரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற ஆப்ரேட்டருக்கும் கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற ஹார்ட்வேருக்கும் இடையில ஒரு மீடியேட்டராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை செகண்ட் ஜென்ரேஷனில் தான் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அடுத்தது மெஷின் லாங்குவேஜ் ஆஸ் வெல் as அசம்பிளி லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு. ஸோ மெஷின் லாங்குவேஜ்னா முன்னாடி சொன்னேன், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஆஃப்டர் அது வந்து ரொம்ப கஷ்டம் தானே. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுன்னா கூட நம்ம 0 1 1 0 0 இந்த மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்புட் கொடுக்கணும். அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க். அதில் ஒரு ஜீரோவோ ஒரு ஒன்றோ மாறிடுச்சுன்னா கூட டோட்டல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் மாறிடும். ஸோ அப்போது இந்த ப்ரோக்ராமை எழுதுகிற ப்ரோக்ராமர் ரொம்ப மைன்யூட்டாக கேர்ஃபுல்லாக அந்த ப்ரோக்ராம் எழுதுனா தான் கரெக்டான அவுட்புட் கொண்டு வர முடியும். இது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க். அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வேர்டில் இருந்தால் பரவாயில்ல, நம்ம யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் லெட்டர்ஸை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற வேர்ட், ஆடு, சப்ராக்ட், மல்டிப்ளை, இந்த மாதிரி வேர்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வேர்டு யூஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற பேசிக்ஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதோட சக்ஸஸ் தான் அசம்பிளி லாங்குவேஜ் அப்படிங்கிறது. இந்த அசம்பிளி லாங்குவேஜில் கம்ப்யூட்டருக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் வேர்டாக இருக்கும். மூவ், ஆட், சப்ராக்ட், டிஸ்பிளே, இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிட்டு அந்த கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு பேர் அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனை காட்டிலும் செகண்ட் ஜென்ரேஷன் கொஞ்சம் வாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட், ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தது. இந்த செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் IBM 1401, IBM 1620, யூனிவா 1108, இதெல்லாம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது தேர்டு ஜென்ரேஷன். தேர்டு ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1964 1975 அந்த இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற அந்த டியூரேஷன் பீரியடை வந்து தேர்டு ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேர்டு ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண திங்ஸ் பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், IC அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மேக்ஸிமம் நீங்களும் பார்த்துக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் சொன்னோம் இல்லையா, அந்த டிரான்சிஸ்டரையும் மேலும் சின்னதாக சைஸை மாற்றிட்டு தௌசண்ட்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸை ஒரே ஒரு ஐசிக்குள்ளே கொண்டு வந்து வச்சு கம்ப்யூட்டரை டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் என்னாச்சு, கம்ப்யூட்டரோட சைஸ் மேலும் சின்னதாக மாறுச்சு. கம்ப்யூட்டர் வேர் ஸ்மாலர், ஃபாஸ்டர் அண்ட் மோர் ரிலையபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் வந்து இதோட சைஸ் ரெடியூஸ் ஆக இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. நல்ல சைஸும் சின்னதாச்சு அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதெல்லாம் நியூ டெக்னாலஜி இல்லையா. ஸோ டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக இன்னும் அட்வான்டேஜஸ் கூட்டிகிட்டே போச்சு. கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷனிங், அதோட ஒர்க் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆச்சு. இது கன்சியூம்டு லெஸ் பவர், ரொம்ப கம்மியான பவர் தான் எடுத்துக்கும். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாமே இந்த டியூரேஷனில் உருவாக்கப்பட்டது தான். தேர்டு ஜென்ரேஷன்லேருந்து தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கம்ப்யூட்டரோட பர்த் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் ஹை லெவல் லாங்குவேஜஸ் யூஸ்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம், செகண்ட் ஜென்ரேஷனில் அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம். இந்த தேர்டு ஜென்ரேஷனில் என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஹை லெவல் லாங்குவேஜஸ். அதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஆரம்பித்தோம் இந்த தேர்டு ஜென்ரேஷன்லேருந்து. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா C++, ஜாவா, ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் தான் ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு லாங்குவேஜ். எதுக்காகனா கம்ப்யூட்டர் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ். இதெல்லாம் இந்த தேர்டு ஜென்ரேஷனில் வந்துச்சு. இந்த தேர்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா IBM 360 சீரியஸ், ஹனிவெல் 6000 சீரியஸ், இதெல்லாம் தேர்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த்து ஜெனரேஷன். இந்த ஃபோர்த்து ஜெனரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1975 இருந்து 1980 வரைக்கும் இருக்கிற டியூரேஷன் பீரியடை வந்து ஃபோர்த்து ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த ஃபோர்த்து ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம முன்னாடி பார்த்த இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸை மேலும் சின்னதாக ரெடியூஸ் பண்ணி தௌசண்ட்ஸ் ஆஃப் ஐசிஸை ஒரே சர்க்யூட்டாக மாற்றி ஒரு மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிற ஒரு டிவைஸஸாக உருவாக்குனாங்க.
இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்லேயும் இந்த மைக்ரோ ப்ராசஸர் இருக்கும். இந்த மைக்ரோ ப்ராசஸரை வச்சு தான் இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கம்ப்யூட்டரோட ஸ்ட்ரக்சருக்கு இந்த 4th ஜென்ரேஷனில் தான் வந்தது. சரிங்களா? இந்த மைக்ரோ ப்ராசஸரில் VLSI அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். அப்படின்னா என்னென்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸை மேலும் சின்னதாக கெப்ட் பண்ணி ஒரே சர்க்யூட்டாக மாற்றி அதுக்கு பேர் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு வச்சு அதை வச்சு இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதனால் என்னாச்சு, கம்ப்யூட்டரோட சைஸ் மேலும் சின்னதாக மாறுச்சு. அண்ட் ஆல்சோ கம்ப்யூட்டரோட ஒர்க்கிங் ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சுது. மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரியஸ் IBM அண்ட் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் தான் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கம்ப்யூட்டர்ஸோட டெவலப்பிங் ஸ்டேஜ் வந்து இந்த 4th ஜென்ரேஷனில் தான் ஆரம்பிச்சுது. நெக்ஸ்ட் இந்த 4th ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்டு. போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா லேப்டாப். நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற லேப்டாப்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 4th ஜென்ரேஷன்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு இன்னொரு பேர் நோட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கரண்ட் இல்லாமல் பேட்ரி மூலிமா ஒர்க் ஆகிறது. இதை ஈஸியாக நம்ம எங்கே வேணாலும் கையில் தூக்கிட்டு போகலாம். ஸோ நம்ம தேவைப்பட்ட இடத்துல கொண்டு போய் வச்சு ஒர்க் பண்ணலாம். அதனால தான் இதை போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நோட் புக் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இந்த 4th ஜென்ரேஷனில் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அடுத்தது 5th ஜென்ரேஷன். இந்த 5th ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா 1980s டில் டேட் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற ஜென்ரேஷன் 5th ஜென்ரேஷன். அதாவது இப்போ நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். இதில் யூஸ் பண்ணது அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோ ப்ராசஸரையே பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல், அதாவது மேலும் அந்த மைக்ரோ ப்ராசஸரோட சர்க்யூட்ஸை சின்னது ஸ்மால் சைஸ் பண்ணி அதை வந்து ஒரே மைக்ரோ ப்ராசஸரை மாற்றி ஒர்க் பண்ண வைக்கிறாங்க இன்றைக்கெல்லாம். இது வந்து பேரலல் ப்ராசஸிங், சூப்பர் கண்டக்டர்ஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க. பேரலல் ப்ராசஸிங்னால் ஒரே டைமில் மல்டிபிள் ஒர்க். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டைமில் ஒரு ஒர்க்கை தான் அந்த கம்ப்யூட்டர் செய்யும். ஆனால் இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் அப்படிலாம் இல்லை. ஒரே டைமில் நீங்கள் எத்தனை ஒர்க் கொடுத்தீங்கனாலும் அதை பேரலாக செஞ்சிகிட்டே இருக்கும். அதான் பேரலல் ப்ராசஸிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சைஸ் வாஸ் ட்ரெடிக்கலி ரெடியூஸ்டு. கம்ப்யூட்டரோட சைஸ் வந்து மேலும் ரெடியூஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் ஒரு மொபைல் ஃபோனையும் ஒரு கம்ப்யூட்டரை கூட நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. கேன் ரெக்கக்னைஸ் இமேஜஸ் அண்டு கிராஃபிக்ஸ். கம்ப்யூட்டர் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இமேஜ் அண்ட் கிராஃபிக்ஸ் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங் ஆரம்ப காலகட்டத்திலலாம் இமேஜு கிராஃபிக்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாது. இப்போ எல்லாமே பண்ணும். அடுத்தது இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற வாய்ஸ் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர், நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்லாம் போயிட்டு நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னாவே அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டைப் பண்ணிக்கும், அதை தேடி கொண்டு வந்து நமக்கு தரும் இல்லையா, கூகுள் அசிஸ்டண்ட் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது மாதிரி அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹியூமனோட வாய்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஆகுற மாதிரி டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ பேசிக் ஸ்டார்ட் ஆகி இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. சரிங்களா? இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு மெஷினே வந்து யோசித்து செயல்படுற மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் மெஷினுக்கு வந்து யோசிக்கிற கெப்பாசிட்டி மட்டும் கிடையாது. நம்ம சொல்கிற ஒர்க்கை தான் அது செய்யும். நம்ம என்ன சொல்கிறோமோ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோமோ அதை மட்டும்தான் செய்யும். அதுவாக தானாக யோசித்து ஒரு ஒர்க்கெலாம் செய்யாது. ஆனால் அப்படி ஒரு மெஷினை உருவாக்கலாம் அப்படிங்கிற ப்ராசஸை நம்ம எடுத்து சயின்டிஸ்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பட் இன்னும் அது சக்ஸஸ் அப்படின்ற ஸ்டேஜுக்கு நம்ம போகலை. ஆன்கோயிங்கில் தான் இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி தான் இப்போ அதை டெவலப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏபிள் டு சால்வ் ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இன்க்ளூடிங் டெசிஷன் மேக்கிங். அதான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ஒரு மிஷினே ஒரு ப்ராப்ளம்னா அதுக்குண்டான ப்ராப்ளத்தை யோசித்து சொல்கிற மாதிரி. ஸோ இது வரைக்கும் இருக்கிற எந்த கம்ப்யூட்டருமே நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சொன்னிங்கன்னா அந்த ப்ராப்ளத்துக்குண்டான சொல்யூஷனை அது சொல்லாது. சரிங்களா? நம்ம சொல்கிற சொல்யூஷனை அது ஒர்க் அவுட் பண்ணி நமக்கு ஆன்சரை கொடுக்குமே தவிர அதுவாக ஒரு சொல்யூஷன் சொல்கிற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்ஸ் இது வரைக்கும் இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு மெஷினை க்ரியேட் பண்ணலாங்கிறது தான் 5th ஜென்ரேஷனோட கோல். சரிங்களா? இது நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட்டு 6th ஜென்ரேஷன் அப்படிங்கிறது இன் ஃப்யூச்சர் இனிமே வரப்போகிறது. ஸோ இந்த 6th ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் தானாக யோசித்து அதுவாக ஒரு டிசிஷன் மேக் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு மிஷினை உருவாக்குறது தான்
சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் கம்ப்யூட்டிங்கோட கோல். டெவலப்மெண்ட் ஆஃப் ரொபாட்டிக்ஸ். ஸோ அதான் சிம்பிளாக சொல்லணும்னா ரோபோ. ஹியூமனாய்டு ரோபோலாம் நம்ம படம்லாம் பார்த்துருக்கோம், எந்திரன் படம்லாம். அதில் பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலி ஒரு கற்பனை காட்சி தான், ஒரு மிஷின் தானாக வந்து ஒர்க் ஆகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொபாட்டிக்ஸ் டெக்னாலஜிலாம் இப்போ இந்த சிக்ஸ்த்து ஜென்ரேஷனில் போயிட்டுருக்கு. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் NLP அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பேசுகிற ஹியூமன் எந்த லாங்குவேஜில் பேசினாலும் அந்த மிஷின், அந்த ரோபோட் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப அவங்களுக்கு ரிப்ளை பண்ணும். அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ், நம்ம யூஸ் பண்ணுற ஹியூமன் இன்டர்ஃபேஸ் லாங்குவேஜை யூஸ் பண்ணி அது ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆன்கோயிங்கில் இருக்குது. டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர், அதான் சொன்னோம் இல்லையா, கூகுள் அசிஸ்டன்ட் அந்த மாதிரிலாம் இன்றைக்கி நிறைய சாஃப்ட்வேர் வந்துருச்சு. நம்ம பேசுகிற வாய்ஸையே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அது நமக்கு உண்டான ஆன்சரை அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தரும். ஸோ இதெல்லாம் சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரோட கோல்ஸ். இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இனி நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். சரிங்களா? இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம இருக்கிற கம்ப்யூட்டரோட டியூரேஷன்ஸை 6 ஜென்ரேஷன்ஸாக பிரித்து ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் அது எந்தெந்த மாதிரிலாம் டெவலப் ஆகி வந்ததுங்கிறத ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகேவா? இதோட இன்றைக்கி நம்ம லெசன் முடிச்சுக்கலாம், போதும். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூவேஷன் பார்ட் 2ங்கிற பேரில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸை கேட்டுட்டு மறக்காமல் நம்ம கிளாஸ் ரூமில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.